வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சாதாரண கார் கிளீனராக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான நடிகர், இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், அதுக்கு மேலே ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கடவுளாக பார்க்கப்படுற ராகவா லாரன்ஸ் அவங்களோட முழு வாழ்க்கை வரலாற்றையும் இப்போ நம்ம அவர் கைவசம் இருக்கிற புது படங்களோட அப்டேட் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ராகவா லாரன்ஸ் 1976 சென்னையில் பிறந்தார். அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். சின்ன வயசுல அவருக்கு மூளையில ஒரு கட்டி இருந்தது. இதனால் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவரோட அம்மா ராகவேந்திரா சாமி மேல இருந்த நம்பிக்கையால் தான் அவர் குணமடைஞ்சதால லாரன்ஸ் இன்னைக்கும் நம்புறாரு. அதனால் தான் தன் பெயரோடு ராகவா அப்படிங்கிற பெயரை சேர்த்துக்கிட்டாரு. ஆரம்பத்துல கார் கிளீனரா வேலை பார்த்த லாரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட கார் கிளீனரா இருக்கும்போது தான் அவருக்கு டான்ஸ் மேல ஆர்வம் வந்தது. ரஜினி சாரோட உதவியால தான் அவர் டான்ஸ் யூனியன் மெம்பர் ஆனார். குரூப் டான்சர். முதல்ல குரூப் டான்ஸராக இருந்தவர். அப்புறம் பிரபுதேவா சாரோட பாடல்களில் சைடு டான்ஸராக ஆடினார். மாஸ்டர். அஜித்தோட அமர்கலம், விஜயோட திருமலை போன்ற படங்களுக்கு, சூப்பர் ஹிட் படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக கலக்குனார். நடிகர் அண்ட் இயக்குனர். பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்து அப்புறம் தெலுங்குல ஸ்டைல் படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் இவரை ஒரு பெரிய ஸ்டாராக மாற்றினது இவரே இயக்கி நடித்த முனி மற்றும் காஞ்சனா சீரிஸ் தான். ஹாரர் காமெடி அப்படிங்கிற ஜானரை தமிழ் ட்ரெண்ட் செட் பண்ணதே இவர் தான். குடும்பம். ராகவா லாரன்ஸ் ஒரு குடும்பப்பற்றுள்ள மனிதர். அவரோட அம்மா கண்மணி மேல அவருக்கு அலாதி பிரியம். அம்பத்தூரில் தன் அம்மாவுக்காகவே ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அவரோட தம்பி எல்வின் இப்போ சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி தயாராகிக்கிட்டு இருக்கிறாரு. லாரன்ஸ் அவர்களின் மனைவி பெயர் லதா. இவர்களுக்கு ராகவி என்ற மகள் இருக்கிறார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் மீடியா வெளிச்சம் படாமலேயே பார்த்துக்கிறாரு. சமூக சேவை. சினிமாவை தாண்டி லாரன்ஸ் அவர்கள் பலருக்கும் பிடிக்க காரணம் அவரோட ராகவேந்திரா தொண்டு நிறுவனம். இதன் மூலமா நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு டான்ஸ் கத்துக் கொடுத்து அவங்கள உலக மேடைகளில் ஆட வச்சிருக்கிறாரு. ஏழை மாணவர்களின் கல்வி செலவை ஏத்துக்கிறாரு. நிஜமாவே அவர் ஒரு ரியல் ஹீரோ. லேட்டஸ்ட் அப்டேட். இப்போ லாரன்ஸ் சார் கைவசம் மிரட்டலான சில படங்கள் இருக்கு. பென்ஸ். லோகேஷ் கனகராஜ் கதையில் ரெமோ பட இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்துல இந்த படம் உருவாகுது. இது எல்சியூல வருமானம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. புல்லட். இவரோட தம்பி எல்வின் ஹீரோவா அறிமுகமாகும் இந்த படத்துல லாரன்ஸ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறார். இதோட டீசர் இப்போதான் வெளியாகி செம்ம வைரல் ஆச்சு. காஞ்சனா 4. வழக்கம் போல குழந்தைகளுக்கும் ரசிகர்களுக்கும் பிடிச்ச பேய் படத்தை லாரன்ஸ் சார் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஃப்ரீயட் ஆக்ஷன் படமாகவும் இது இருக்கும்னு சொல்லப்படுது. தன்னம்பிக்கை இருந்தா யாருமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ராகவா லாரன்ஸ் ஒரு பெரிய உதாரணம். கார் கிளீனரா இருந்து இன்னைக்கு பல கோடி பேர மனசுல இருக்கிற இடம் பிடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராகவா லாரன்ஸ் சாரோட எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல சுவாரஸ்யமான பல செய்திகள் நம்ம சேனல்ல வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.